ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, யாரும் பார்க்கறது கிடையாது. இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்ல இருக்கிற சாங்ஸ் டான்ஸ் ஆடினா மட்டும்தான் லைக் போட்டு நல்லா பார்க்குறீங்க, அது நல்லா வியூஸும் கொண்டு போறீங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸ் போறதில்ல அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் கைவிட போறதில்ல. நான் கிராமத்தில் நடக்கிற விஷயம் அனைத்துமே நான் வீடியோவாக எடுத்து நான் போடுவேன். இவரை பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காது இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவருடைய அட்ரஸும் மொபைல் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. நடராஜ். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? சிமெண்ட் தொழில், இது ரிங்கு, இது ரெண்டு காம்பவுண்டு. இந்த எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? நான் ஒரு 15 வருஷம் செய்றீங்களா? இது எப்படி உங்களுக்கு 35 வருஷமா செய்யறோம். இந்த தொழில்ல உங்களுக்கு லாபம் வருதுங்களா? என்ன லாபம் வருது? கூலியாளு கொடுக்கறதுக்கும் நான் செலவுக்கு வருதா தான் மிச்சமே தவிர எனக்கு கூட மிச்சம் ஆகுது. தம்பிக்கு, சிமெண்ட்டுக்கு, எஜஸ்ட்மெண்ட்டுக்கு, இது எம்சாண்டுக்கு, ஜல்லிக்கு எல்லாம் கொடுத்து அதுக்கே சரியாக போகுது. ஏதோ என் செலவுக்கு மட்டும் ஏதோ 15 வருது. அவ்வளோதான். போட்டாக்கா அப்படிதான் வருது. பொருள்லாம் எப்படி தரமா செய்றீங்களா? பட்டாஞ்சலி காங்கிட்டு தான். நான் இதெல்லாம் பட்டாஞ்சலி காங்கிட்டு கம்பி இதுன்னு தான் கொண்டு வரோம். ராசிபுரம் தான் கொண்டு வரோம். எடுத்துன்னு வரீங்களா? ஆமாம், ராசிபுரம் தான் கம்பியாக வருது. ஒரு கிலோ 75 ரூபா. ஒரு கிலோ 75 ரூபா. ஆமாம், ராசிபுரம் தான் கொண்டு வரோம். எதுக்கு பயன்படுத்தலாம்? அது ஒட்டுறாங்கல்ல, பில்டிங் புதுசாக கட்டுறாங்கல்ல, அதுக்கு வைக்கிறாங்க. நம்ம இந்த லேசர் பூ அந்த மாதிரி எல்லாம் பண்றதை விட இந்த மாதிரி சிமெண்ட்ல தயாரிச்ச பூ வச்சா பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், நீட்டா இருக்கும். ஆமா. விவசாயம் தான் பண்றீங்களா? நீங்களும் இங்க வேலை செய்றீங்களா? இங்க வேலை செய்யறது நம்மளது விவசாயம். அவர் வேலை செய்யறாரா? அவரா? அது போனது